அனைவருக்கும் வணக்கம். இன்று காலதாமத திருமணத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. ஆனாலும் என்னென்னா விவாகரத்து அது போல் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் நடைபெறுவதுன்றது பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதிகரித்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்க மாட்டுது. இது பொதுவா ஜோதிட ரீதியா நம்ம இத எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும், பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும், காம திரிகோணம் எண்ணக்கூடிய பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த காம திரிகோணம் பாவம்ன்றது என்ன அப்படின்னா 3, 7, 11 இந்த பாவங்கள் காம திரிகோண பாவங்களா இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில காம திரிகோண பாவம் வலிமையா இருந்து ஆணுடைய ஜாதகத்தில அந்த பாவங்கள் வலிமை இல்லாம இருந்தது அப்படின்னா, திருமணம் நடக்கும். ஆனா, அவங்க பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம திரிகோண பாவத்த அலசி பார்த்து தான் அவங்களுக்கு திருமண பொருத்தமே வச்சாங்க. அடுத்தது, ஒருவேளை ஆணுடைய ஜாதகத்தில காம திரிகோண பாவம் வலிமையா இருந்து, பெண்ணுடைய ஜாதகத்தில இல்ல அப்படின்னா, திருமணம் ஆகி பிரிவாங்க அப்படின்றது சாஸ்திர நியதிப்படி சில உண்மைகள் இருக்கு. அப்போ என்னன்னா, இந்த இன்னொன்னு காலதாமதம் திருமணம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தது திருமணம் ஏற்படாமலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, 3, 7, 11 இந்த பாவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கெட்டுப்போய் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னா, அதோடைய தன்மையிலிருந்து நீங்கி இருப்பது, வலிமை இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமா இருக்கும். அத முக்கியமா 7ஆம் பாவம், திருமண பாவமான அதாவது 7வது பாவத்தில பார்த்தீங்கன்னா, சனி இருந்து பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டால், தாமத திருமணமோ, அப்படி இல்லன்னா திருமணம் நடக்காமல் போவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, சில பரிகாரங்கள் மூலியமா செய்யவும் முடியும். அதனால திருமணம் நடைபெறும். அது அந்த ஒருத்தருடைய ஜாதகத்த சுபர்கள் பார்க்கும்போது பரிகாரம் செய்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. உங்களுடைய கட்டத்தில இந்த 3, 7, 11 பாவங்கள் நன்றாக இருக்கா இல்லையான்னு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை எப்படின்னு பார்ப்போம். இப்பொழுது இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பல ஜோதிடர்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான விஷயம் அது நான் பகிர்ந்துக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தகவலில் பார்ப்போம். நன்றி.